ஹலோ கைஸ், வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். நான் உங்கள் ஜெய். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஃபேப்ரிக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் அஜூர் பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை மைக்ரோசாஃப்ட் அஜூர் பற்றி தெரியலனா, நம்மளோட சேனல்லையே அஜூருக்கு 2 பிளேலிஸ்ட் இருக்கும். ஒரு பிளேலிஸ்ட் வந்து அஜூர் ஃபார் டேட்டா இன்ஜினியர்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வருது, அஜூர் ஃபார் டேட்டா இன்ஜினியர்ஸில் டேட்டா இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை மிஷின் லேர்னிங் இன்ஜினியராக இருக்கலாம். நீங்கள் போய் அந்த பிளேலிஸ்ட்டை தாராளமாக பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஆர்கெஸ்ட்ரேஷன் டூலான அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறமா பிக் டேட்டா ப்ராசஸிங் டூலான அஜூர் டேட்டா பிரிக்ஸ், இது எல்லாத்தையுமே நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டாக போட்டிருக்கோம். தனித்தனி பிளேலிஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் போய் பார்த்து கற்றுக்கலாம். ஓகே, அதான் இவ்வளோ இருக்கே, மைக்ரோசாஃப்டோட அஜூரே நமக்கு இவ்வளோ தருது, நான் எதுக்குடா ஃபேப்ரிக் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வரேன். மைக்ரோசாஃப்ட் அஜூரில் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா சர்வீஸும் தனித்தனி சர்வீஸாக இருக்கும், இண்டிபெண்டன்ட் சர்வீஸாக இருக்கும். டிபெண்டன்சி மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆக்சிஸோ இல்லை ரோல்ஸோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இந்த சர்வீசஸ்க்கு நடுவுலையே. ஸோ இன்ஃப்ரா மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்ஃப்ரானா என்ன, இப்போ நீங்கள் டெவலப்மெண்ட் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தனி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுவீங்க. அதுவே நீங்கள் இப்போது டெஸ்டிங் போகிறீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்கள் இந்த இன்ஸ்டன்ஸில் இருக்க எல்லா கோடையும் மாற்றுவீங்க. ஸோ இந்த இன்ஃப்ரா மெயின்டைன் பண்ணுறதும் அஜூரில் ரொம்பவே கஷ்டம். பட் ஃபேப்ரிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே ஒரே என்விரான்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இன்ஃப்ரா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃபேப்ரிக்லேயே உங்களுக்கு CI/CD பைப்லைன்ஸ் இருக்கும். அது என்ன CI/CD பைப்லைன்ஸ்னால், டெவ் இன்ஸ்டன்ஸில் இருக்க எல்லா கோடையுமே டெஸ்ட் இன்ஸ்டன்ஸுக்கு அனுப்ப போகிறோம். அதுக்காக ஆர்கெஸ்ட்ரேட் பண்ண ஒரு பைப்லைன் தான் வந்து CI/CD பைப்லைன். ஜஸ்ட் லைக் அ வாட்டர் பைப்லைன் விச் வில் சென்ட் வாட்டர் ஃப்ரம் ஒன் டேப் டு அனதர் டேப்னு நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபேப்ரிக்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கும். ஃபேப்ரிக்கோட ஆர்கிடெக்சர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். Okay, let me start with fabric's architecture. Fabric architecture. Fabric பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹைரார்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அது என்ன ஆர்கனைசேஷன்? இப்போ நீங்க வந்து அமேசான்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை கூகுள்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, சரிங்களா? அப்போது உங்கள் கம்பெனி தான் உங்களோட ஆர்கனைசேஷன். ஓகே, இப்போது கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு போடலாம், லைக் கூகுள் கம்பெனி. ஸோ ஆர்கனைசேஷன்னா என்னன்னு தெரிஞ்சிடுச்சா? ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம ஒரு ஃபேப்ரிக் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நம்ம ஒரு ஃபேப்ரிக் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஓகேவா? ஃபேப்ரிக்கோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹைரார்கியில் ஆர்கனைசேஷன் தான் இருக்குது. செகண்ட் லெவல் ஆஃப் ஹைரார்கி என்ன இருக்குது அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரும். அது செகண்ட் லெவல் ஆஃப் ஹைரார்கியில் நம்ம என்ன வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒர்க் ஸ்பேஸ்ன்ட்டு ஒருத்தவங்க வருவாங்க. ஒர்க் ஸ்பேஸ். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஃபேப்ரிக் அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் டெனன்ட்னு சொல்லுவீங்க. ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ ஒர்க் ஸ்பேஸ் வேணால் வச்சுக்கலாம். ஒர்க் ஸ்பேஸ் 1, workspace 2, workspace 3. ஃபைனா? இப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் நீங்கள் எவ்வளோ ஒர்க் ஸ்பேஸ் வேணால் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் செகண்ட் லெவல் ஆஃப் ஹைரார்கி. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹைரார்கி. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹைரார்கி. இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு செகண்ட் லெவல் ஹைரார்கி. இப்போது ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைப்லைன்ஸா எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமாம், நீங்கள் ADFல என்ன பைப்லைன் சொல்லுவீங்களோ அதே தான் ஃபேப்ரிக்கில் நம்ம பைப்லைன்ஸ்னு சொல்கிறோம். பைப்லைன்ஸ் வச்சுக்கலாம். லேக் ஹவுஸ், அகைன் இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குமே. டெல்டா லேக் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லை டேட்டா பிரிக்ஸில், அதுதான் ஃபேப்ரிக்கில் நம்ம லேக் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று என்னன்னா வேர் ஹவுஸ். இன்னும் நிறைய இருக்குது. நோட் புக்ஸ். இந்த நோட் புக் சிமிலர் டு டேட்டா பிரிக்ஸ் நோட் புக்ஸ்னே நீங்கள் சொல்லலாம். இது எல்லாம் நம்ம எங்கே கிரியேட் பண்ணுவோம்னா ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா?
இது எல்லாத்தையுமே ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணணுன்ற அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்ற கேள்வி வந்து உங்களுக்கு எழும்பியிருக்கும் இந்நேரத்துக்கு. அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன் இப்போது. சாரி கைஸ், இதெல்லாம் ஒரு ஒர்க் ஸ்பேஸோட ஐட்டம்ஸ். ஓகே, இதெல்லாம் ஒரு ஒர்க் ஸ்பேஸோட ஐட்டம்ஸ். இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளேயும் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீங்கள் அதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போது இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு என்னது, இதெல்லாம் சேர்த்து தேர்ட் லெவல் ஹைரார்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் இவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சுக்கணுமானா கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் ஸ்பேஸ் எதுக்கு க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனியில் சேல்ஸ் டீம் இருப்பாங்க, ஓகேவா? சிமிலராக ஃபினான்ஸ் டீம் இருப்பாங்க, சிமிலராக மார்க்கெட்டிங் டீம் இருப்பாங்க. இப்போது இந்த சேல்ஸ் டீமுக்கு இந்த 4 ஐட்டமும் தேவை, பட் ஃபினான்ஸ் டீமுக்கு இந்த 4 ஐட்டம் தேவையில்லப்பா, 2 ஐட்டம் தான் வேணும் அப்படின்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே இந்த லேக் ஹவுஸ், வேர் ஹவுஸ் இந்த 2 தான் வேணும்னா அதை மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். சிமிலராக என்னோட மார்க்கெட்டிங் டீமுக்கு வெறும் நோட் புக் மட்டும்தான் வேணும்னா அப்போ அவங்களோட ஒர்க் ஸ்பேஸ் தான் அதை மட்டும் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பேசிக்காக ஒர்க் ஸ்பேஸ்ன்றது ஒரு ஒர்க் என்விரான்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் இதில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே அவங்களுக்கு தேவையான விஷயம்லாம் இருக்கும். அப்படின்றதுக்கு நம்ம செக்ரிகேட் பண்ணி க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஒர்க் ஸ்பேஸ். அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ளே க்ரியேட் பண்ணுற இது எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒர்க் ஸ்பேஸ் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ தெரிஞ்சிடுச்சா? அஜூரில் நீங்கள் இதெல்லாம் தனித்தனியாக க்ரியேட் பண்ணுவீங்க. பைப்லைன்ஸை ஏடிஎஃப்னு ஒரு ரிசோர்ஸில் க்ரியேட் பண்ணுவீங்க, லேக் ஹவுஸை டேட்டா பிரிக்ஸ் ஏடிஎல்எஸ் அதாவது அஜூர் டேட்டா லேக் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்னு ஒரு இதில் க்ரியேட் பண்ணுவீங்க. வேர் ஹவுஸை வந்து நீங்கள் சீக்வல் அஜூர் எஸ்கியூஎல் க்ரியேட் பண்ணுவீங்க. நோட் புக்ஸ் திரும்பி டேட்டா பிரிக்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. பட் இன் ஃபேப்ரிக் யூ கேன் கிரியேட் ஆல் ஆஃப் திஸ் வியா ஃபேப்ரிக் யூஐ இட் செல்ஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஃபேப்ரிக்லேயே இது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஃபேப்ரிக் வந்து உங்களுக்கு டேட்டா இன்ஜினியரிங்க்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். என்னடா இது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன்னு யோசிச்சிங்கன்னா, எஸ் நான் டேட்டா பிரிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். பட் அதை விட இது மோஸ்ட் ரிலேயபிள் அண்ட் ட்ரஸ்டபிள் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்ஸ், யாராக வேணா இருக்கலாம். பட் இப்போது பூம் ஆகிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி ஃபேப்ரிக். நியூ டெக்னாலஜி எப்போவுமே நம்ம கற்றுக்கிறது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ ஃபேப்ரிக்கோட ஓவர்வியூ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேப்ரிக்கில் ஆர்கனைசேஷன், ஓகே நீங்கள் ஃபேப்ரிக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே அது உங்களோட ஆர்கனைசேஷன் மெயில் ஐடி வச்சு தான் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஐ மீன் இப்போ உங்களோட கம்பெனி மெயில் ஐடி வச்சு தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. உங்கள் கம்பெனி வந்து என்ன பேராக வேணா இருக்கலாம். XYZ கம்பெனினா உங்களோட பேர், இப்போ என் பேர் sanjay.xyz.comனு இருக்கும். அதாவது அந்த XYZன்றது உங்கள் கம்பெனி நேம் .comனு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ஃபேப்ரிக் அக்கௌண்ட் வந்து எந்த ஆர்கனைசேஷன் பிலாங் டுனா அந்த XYZன்ற கம்பெனி அதுக்கு பிலாங்ஸ் டு. ஸோ உங்கள் கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதுக்குள்ளே போனோடனே நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? இப்போ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹைரார்கி இருக்குது ஃபேப்ரிக்கில். செகண்ட் லெவல் ஆஃப் ஹைரார்கி நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அது என்னது? ஒர்க் ஸ்பேஸ். அந்த ஒர்க் ஸ்பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். அந்த ஒர்க் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஃபேப்ரிக் ஒர்க் ஸ்பேஸோட ஐட்டம்ஸான பைப்லைன்ஸ், லேக் ஹவுஸ், வேர் ஹவுஸ், நோட் புக்ஸ் இது எல்லாத்த பற்றியும் நம்ம பிளேலிஸ்ட்டில் தெளிவாக போட போகிறோம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இவ்வளோ தான். தேங்க்யூ. உங்கள் எல்லோரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.